ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்பொழுது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள், சில பிரயாணங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், புது வரவு, அதாவது குழந்தையாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், அது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளால் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த 5ஆம் இடம்ங்கிறது வந்து 10க்கு 8ஆக வரனால தொழில் ரீதியான விஷயங்களை அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி புதிய ஒப்பந்தங்கள், ஸோ புதிய ஒப்பந்தங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்து கழித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் போது இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். புதிய வீடு, மனைகள், சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதுலேயுமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள். 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான அது திடீர் அதிர்ஷ்டங்கள். இதுவரை வந்து ஏதாவது வராத காசு டக்குன்னு வர்றது, அதனால் எனக்கு வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குமே ஒழிய. ஏன்னா இப்போ குரு வக்கரமாக இருக்கார், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக. மற்றபடி வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு வந்து நமக்கு ஒரு லக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6, 7ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ பண்ணலாம். பட் இப்போது அது குருடைய சாரத்தில் வந்து திடீர் லாபங்களையும் அள்ளி கொடுத்துரும். எதிர்பாராத ஒரு நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருக்கணும். ஏன்னா விபரீத ராஜயோகம்ங்கிறது வந்து நம்மளை கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு இழுத்துரும். ஸோ அதனால் வரும்போது, காசு வரும்போது நம்ம கரெக்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கூடாது, ஏதாச்சும் போட்டிருக்கேன், அதான் நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி சனியாக இருக்கும்போது புதிய கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்பொழுது வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்குங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு லேவாதேவி கணக்குகளால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி, அது மட்டும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதமான விஷயங்கள். பட் இருந்தாலும் குழந்தைகள் வந்து சில நேரங்கள் நடவடிக்கைகள் சின்னதாக ஒரு மனக்காயங்களை கொடுக்கும், ஒரு புலம்பல்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது ஒரு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். 11ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் ஏற்றங்கள், குழந்தைகளால் சந்தோஷங்கள், புதிய வரவு, குழந்தை வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசா புக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாவும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவுடைய தாத்தா ஊர், அப்பா சார்ந்த ஊர்களுக்கெல்லாம் போகணும், அப்படி அந்த கோயில்களுக்கெல்லாம் போகணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தேசம். சந்திரன் வந்து கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும், கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் அலைச்சல்களை சில பேர் கொடுக்கலாம். பட் அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு 2 நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 9ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அப்பா சார்ந்த உறவுகள் எல்லாமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு வெளியூர் பிரயாணங்கள் பண்ணலாம், ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய கவனங்கள் போகும். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு 7ல் இருக்கார்.
நிறைய பிரயாணங்களை எதிர்பார்ப்பீங்க. அதே மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக நல்ல லாபம் தர மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ சில பேருக்கு வந்து எதிர்த்தரப்பில் வந்து கொஞ்சம் ஒரு அஃபேர் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக தப்பாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து குரு தசாபுத்தியந்திரங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 8ஆம் அதிபதி 11 வந்து விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வராதுன்ற காசு திடீர்னு வர்றது, கொஞ்சம் இழுத்துட்டு இருக்க விஷயமும் டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம், சனி வந்து 6, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கடன்கள் நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பெரிய கடன்கள் வாங்குறதெல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள், தேவையில்லாத அவங்க குடும்பத்தை பற்றி ஏடாவடமாக பேசுகிறது எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் 2, 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். புதிய வரவுகள், புதிய குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள், வாரிசு உருவாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியங்கள், கேது வந்து ராசியிலே இருக்கும்போது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய ஒப்பந்தங்கள், அதனால் வந்து ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாப்தங்கள். சுக்கிரன் வந்து 3, 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பேராசைப்பட்டு ஏதாச்சும் இறங்கிடுவோம், அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அதுன்ற மாதிரி. ஸோ நமக்கு வந்து என்ன லிமிட்டோ ரிஸ்க் எடுக்கிறத வந்து நம்ம லிமிட்டுக்குள்ளே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்குறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி பகுதிகளில், வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, அந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவாங்க, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த வாஸ்து குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து
வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு, மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும், மற்ற பகுதிகள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து எல்லோ, லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள். பர்பிள், பிளாக்கு இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.